அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற உயர்மட்ட நிகழ்வின் போது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டன் ஹில்டன் விருந்தகத்தில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்தின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியா ட்ரம்ப் ஆகியோர் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். முன்னதாக துப்பாக்கிச் சத்தம் கேட்ட பிறகு கீழே படுங்கள் மற்றும் கீழேயே இருங்கள் என்று மக்கள் கத்த சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காணொலி காட்சிகளில் ட்ரம்ப் பங்கேற்பாளர்களும் தங்கள் மேசைக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டதை காண முடிந்தது. பின்னர் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் ட்ரம்மை அவசரமாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியதுடன் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் முழு கட்டுப்பாட்டையும் ஏற்றுக்கொண்டனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜே.டி. வான்ஸ் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளும் பாதுகாப்பாக உள்ளனர். சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் நிகழ்ச்சியை தொடரலாமா என பரிந்துரைத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதேவேளை இறுதி முடிவு பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்ட இந்த நிகழ்வு அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் உயிருடன் பிடிபட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக கூறப்படும் நபர் பிடிபட்டதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடாத்தியவரை ட்ரம்பின் பாதுகாவலர்கள் சுட்டுக் கொன்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. தற்போது அது உண்மையில்லை என்று தெரியவந்துள்ளது.